ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம கவனிக்கலாம். அது மெயினாக பார்க்க போனால் there are safety measures for a smooth operation of container freight station or a bonded warehouse. இதுக்கு மெயினாக இதோடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, this is only to safety of the men and material. நம்ம men and material பாதுகாப்பு கொடுக்கறது ரொம்ப அவசியமாகப்படுது. இதில் சர்வீஸ் ப்ரொவைடருடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதில் நம்ம when we go for a selection of warehouse or the container freight station area, கொஞ்சம் உயரமான இடமா பார்க்குறது பெட்ரு. வேர்ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு a minimum of 5 feet above the ground level இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது ரொம்ப அவசியமாகப்படுது. அந்த சிஎஃப்எஸ் வேர்ஹவுஸை சுற்றி வாட்டர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இட்ஸ் அ மஸ்ட். இன்கேஸ் வாட்டர் ஸ்டாக்னேட் ஆகிடுச்சு டியூரிங் த ஃப்ளட், அதை பம்ப் அவுட் பண்ணுறதுக்குரிய ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப அவசியமாகப்படுது. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சார் தான் குடவுன்ட்டு எடுத்திங்கன்னா, குடவுனில் செப்பரேட் ஏரியாவை யார் மார்க் பண்ணி விடுங்க டிஜி குட் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் ஃபயர் ஃபைட்டிங் அப்ளையன்சஸ் எல்லா குடன் ஏரியாவில் குடனுக்குள்ள எல்லா இடத்துலையும் வச்சிடணும். ஈவன் வாட்டர் பக்கெட், சாண்ட் பக்கெட் எல்லாமே பொசிஷன் பண்ணி ரெடிலி அவைலபிளாக இருக்கிற மாதிரி நம்ம கவனிச்சுக்கிடணும். நம்ம சிஎஃப்எஸ் பாண்டட் வேர்ஹவுஸ் பக்கத்தில் உள்ள நியரஸ்ட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஃபயர் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமாகப்படுது. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அவங்க யூ கேன் கால் தம் ஃபார் த ரெஸ்கியூ அண்ட் டெஃபினெட்லி தி வில் கம் ஃபார் யுவர் ஃபயர் ஃபைட்டிங் சர்வீசஸ். நம்ம ஸ்டாஃபு வெண்டர்ஸு அவங்கள நம்ம ரெக்ரூட் பண்ண சொல்லியோ நம்ம செலக்ட் பண்ண சொல்லியோ போலீஸ் வெரிஃபைடு பர்சனலாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப அவசியமாகப்படுது. ஏன்னா அவங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவது ரொம்ப அவசியமாக தெரியுது. ஏன்னா ஃப்யூச்சரில் they should not indulge in any theft cases or other social anti-social activities. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது நமக்கு ரொம்ப முக்கியமாக இப்போதைக்கு தெரியுது. நம்ம கார்கோ இன்சூரன்ஸ் கவரேஜ் நம்ம போகிறது ப்ரிஃபரபிளி கோ ஃபார் அ இன்சூரன்ஸ் கவரேஜ் ஃப்ரம் அ லீடிங் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இன்சூரன்ஸ் ஏஜென்சிஸ். அது உங்களுக்கு கிளைம் வாங்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் ஒரு ரிலையபிள் சோர்ஸ் ஆஃப் கிளைம் ஏஜெண்ட். மற்றவங்களுக்கு நம்ம சரியானபடி மே நாட் சாட்டிஸ்ஃபை தம் அட் த டைம் ஆஃப் எனி எமர்ஜென்சி. ஸோ வாட் ஐ சஜஸ்ட் இஸ், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி தட் இஸ் எ லீடிங் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை நீங்கள் கம்பெனியை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபார் பெட்டராக தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் தான் எங்கெங்கெல்லாம் குடவுன்
குடவுன் ப்ரெமிசஸ்க்குள்ள என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸில் இம்பார்ட்டண்ட் இன்ஸ்டலேஷன்ஸில், அதாவது கார்கோ சென்சிட்டிவ் கார்கோ ஸ்டோரேஜ் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக அவசியமாக இருக்குது. அதையும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் நம்ம ப்ரெமிசஸை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா ஸ்பார்க்கிங் அரெஸ்டர்ஸ் வந்து throughout around our customs area, these are to be provided. And அப்போ தான் வந்து in case of any lightning or anything like that, that should not give damage to the men and material. flood lights, high mast lights, இதெல்லாம் வந்து கம்பல்சரியாக பொசிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக வருது. இப்போ மெயினாக பார்க்க போனால் தான் யூ ஹேவ் டு டிப்ளாய் த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், ரவுண்ட் த கிளாக் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இன் ஆல் த வல்னரபிள் பாயிண்ட்ஸ். முக்கியமான இடங்களில் வந்து அவங்கள வந்து பொசிஷன் பண்ணுறது ரொம்ப அவசியமாகப்படுது. இயர் மார்க் பார்க்கிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சரி தான், ரீஸ்டாக்கர், ஃபோர்க் லிஃப்ட்ஸ், கிரெயின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து